خيرا. الصلاة صلوات خمس في اليوم فرض صلوها يا قوم وتزكي النفس وتطهرها وتنشط روحا للجسم تنهى عن فحش أو سوء وكمال المسلم بالحلم بصلاة ترقى الروح فتزيد خشوعا وإيمانا رب رحمن باركها والحسن ضياء شاركها نور في الوجه نشاهده هي روح المؤمن ضاء بها أبني تطهر لصلاة فالماء حياة وطهور والله يحب طهارتنا فالصحة تاج وسرور فاذهب للمسجد والضاعا وبثوبك إتر وعبير فصلاة المرء إذا صلحت أو صلحت بشرى بصلاح وكمال وبها ميزان الأعمال وبها تخريج الأجيال فالنفس بها ما أجملها هي روضة روح وجمال. நாங்கள் அடுத்ததாக கவிதையை பார்ப்போம். ஹைரன். இப்ப பாருங்க புள்ளோளுல உங்களுக்கு சொற்களும் இங்கால தரப்பட்டிருக்குது, கவனிச்சு கொள்ள வேண்டும். இதுல நாங்க ஏற்கனவே வாசித்த கவிதையை உடைச்சு நாங்க சிறிய விடயங்களாக தொகுத்திருக்கிறோம். இப்ப நாங்க இந்த கவிதையை மொழிபெயர்த்து பார்ப்போம். சலாத், சலாத் என்று சொன்னால் தொழுகை. சலவாத்துன் ஹம்சுன் ஃபில் யௌமி, சலாத்துன பன்மை வந்து சலவாத், தொழுகைகள். சலவாத்துன் ஹம்சுன், 5 நேர தொழுகைகள். 5 தொழுகைகள் என்று சொன்னால் 5 வேளை 5 நேர தொழுகைகள். ஃபில் யௌமி, ஒரு நாளைக்கு, ஒரு நாளையில் 5 நேர தொழுகைகள் காணப்படுகின்றன. ஃபர்துன், அது கட்டாயமாகும். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகள் கட்டாயமாகும். ஃபர்துன் என்று சொன்னால் கட்டாய கடமை. ஃபர்தண்டிகிறது, வாஜிபண்டிகிறது. ஃபர்து என்பது கட்டாயம் செய்ய வேண்டிய விடயம். சல்லூஹா, அவற்றை தொழுது கொள்ளுங்கள். சல்லா ஏவல் வினை சல்லி, அதுல பன்மை சல்லு. இந்த ஹாண்டு சொல்றது சலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகள். பர்துன், அதாவது ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகள் கட்டாயமாகும். இது ஹபராக இருக்கின்றது, அது கட்டாயம். சல்லூஹா, அவற்றை தொழுது கொள்ளுங்கள். யாரு? யா கௌமி, எனது சமூகமே. கௌமன் என்று சொன்னால் கூட்டம், சமூகம், முஜித்தமான கருத்துல நாங்க அதை பயன்படுத்துவோம். யா கௌமி, கவிஞர் என்னுடைய சமூகமே அவற்றை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்றார். சலவாத்துன் ஹம்சுன் ஃபில் யௌமி ஃபர்துன் சல்லூஹா யா கௌமி, ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகள் என்பது கட்டாயமாகும். எனது சமூகமே அவற்றை தொழுது கொள்ளுங்கள். யா கௌமி, யா கௌமி, எனது சமூகமே என்று விழித்து பேசுறது. இப்ப பாருங்க, இந்த தொழுகை இதுல ஃபாயில் சலவாத்துல் ஹம்ஸ் அல்லது சலவாத் அல்லது சலாத், தொழுகை. தொழுகைகள் துஸக்கின் நஃப்ஸ, நஃப்ஸ் என்று சொன்னால் உள்ளம். கல்பு என்று சொல்றது இன்னும் ஒரு வகையில நாங்க நஃப்ஸ் என்று சொல்லுவோம். கல்புக்கும் நஃப்ஸுக்கும்
சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்ப நீங்க உள்ள முடி விலகி கொண்டா சரி. துசக்கின் நப்ஸ, துசக்கின்னு சொல்றது என்ன? சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். தஸ்கியத்துன் நப்ஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். அப்ப இந்த ஐந்தால தொழுகைகள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். மேலும் அவை என்ன செய்யும்? உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். இந்த ஹான்றது இந்த உள்ளம், மேலும் அந்த உள்ளத்தை அது சுத்தப்படுத்தும். ஜக்கா யுசக்கி, தூய்மைப்படுத்தினார். தஹர யுதஹிரு, சுத்தப்படுத்தினார். அப்ப வதுஸக்கின் நப்ஸ, அப்ப இந்த துஸக்கிக்குரிய ஃபாயில் என்னன்னு சொன்னா ஸலவாத்துல் ஹம்ஸ் மஹ்ஸூஃபா, அது நீக்கப்பட்டீங்க. துஸக்கின் நப்ஸ வதுதஹிரு, அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் துஸக்கின் நப்ஸ வதுதஹிருஹா. 5 நேர தொழுகைகளானது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதை சுத்தப்படுத்துகிறது. ஆன்றது நப்ஸ், அத்தமீர் யஊது அலா நப்ஸ். மேலும் துனஷித்து ரூஹல் லில் ஜிஸ்மி, நஷ்யத யுனஷித்து தன்ஷித், உற்சாகமூட்டினான் ஒரு கருத்து இருக்குது, உத்வேகத்தை கொடுத்தது ஒரு கருத்து இருக்குது. நாங்க ரீஃப்ரெஷ் பண்றோம் சொல்லுங்க, தன்ஷித்னு சொல்றது. தன்ஷித்ன்றது ரீஃப்ரெஷ் பண்றோம். மேலும் பாருங்க, அந்த தொழுகைகளான துனஷித்து, உத்வேகத்தை கொடுக்கிறது, உற்சாகப்படுத்துகின்றது. எதனை? ரூஹன் லில் ஜிஸ்மி, உடம்பின் ஆன்மாவை. ரூஹ் என்று சொல்றது ஆன்மா, நப்ஸ்ன்றது உள்ளம், ரூஹ்ன்றது ஆன்மா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இது. உடம்பின் ஆன்மாவை மேலும் தொழுகையானது உற்சாகப்படுத்துகின்றது, அல்லது உடம்பின் ஆன்மாவுக்கு தொழுகைகளானது மேலும் உத்வேகத்தை கொடுக்கின்றது. ரைட். அடுத்தது பாருங்க, தன்ஹா அன் ஃபுஹ்ஷின் அவு சூஇன். தன்ஹா, அந்த தொழுகையானது தடுக்கும். யாரும் வீடியோ ஆன் பண்ண வாங்க. தன்ஹா அன் ஃபுஹ்ஷின் அவு சூஇன். மேலும் தொழுகையானது என்ன செய்யும் என்று சொன்னால் தடுக்கும். எதை தடுக்கும்? ஃபுஹ்ஷுன். ஃபுஹ்ஷுன்னு சொல்றது மோசமான விடயம், பாவமான விடயத்துக்கு நாங்க சொல்றோம். சூன்றது மோசம், செய்ய என்று சொல்லுவோம் மோசமானது. ஃபஹ்ஷுன்றது உண்மையிலே பாவம். இந்த ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் என்று சொல்லுவோம். ஃபஹ்ஷுன்றது இந்த மோசமான விடயம் அல்லது பாவமான விடயம். அப்ப தொழுகையானது தன்ஹா அன் ஃபஹ்ஷின், பாவத்தை விட்டும் அது தடுக்கும். நஹா வந்தால் அன்வர், நஹா யன்ஹா தன்ஹா, ஏன்னா ஸலவாத்து முஅன்னஸ் தானே, பெண்பால். தன்ஹா அன் ஃபஹ்ஷின், மேலும் தொழுகை பாவத்தை தடுக்கும், அல்லது சூஇன், மோசமான விடயத்தை தடுக்கும். செய்யா, சரியா, உமூர் செய்யா, மோசமான விடயங்களை தொழுகையானது தடுக்கும். பாருங்க, தொழுகையோட செயற்பாடுகள் என்னென்று சொன்னால் உள்ளத்தை அது தூய்மைப்படுத்துகின்றது, மேலும் அதனை சுத்தப்படுத்துகின்றது, உடம்பின் ஆன்மாவுக்கு அது உத்வேகத்தை கொடுக்கின்றது. பாவத்தை விட்டும் அல்லது மோசமான காரியங்கள் விடயத்தை விட்டும் அது தடுக்கின்றது. நஹா அன். கமாலுல் முஸ்லிம் பில் ஹில்ம். கமால் என்றது பூரணத்துவம். கமால் என்றால் என்ன? பூரணத்துவம். முஸ்லிம் என்றால் ஒரு முஸ்லிம் பூரணமடைகின்றான், அல்லது முஸ்லிமின் பூரணத்துவம் இருக்கின்றது எதனை தோன்று என்று சொன்னால் பில் ஹில்ம். ஹில்ம் என்று சொன்னால் சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். அதாவது ஹுல்ம் என்று சொன்னால் கனவு, ட்ரீம். அது பில் கஸ்ரா பாருங்க, பில் ஹில்ம் என்று சொன்னது காயத்து சப்ர், உச்சகட்ட பொறுமைக்கு நாங்கள் சொல்வது. ஹில்ம் என்பது சகிப்புத்தன்மை. அப்ப சகிப்புத்தன்மை மூலமாகத்தான் ஒரு முஸ்லிம் முழுமை அடைகிறார். மொழியாக்கம் அப்படித்தான் இருக்க வேண்டும். கமாலுல் முஸ்லிம், முஸ்லிமின் பூரணத்துவம் சகிப்புத்தன்மையில் இருக்கிறது என்று சொல்லுவோம். மேலும் அல்லது சகிப்புத்தன்மையின் மூலமாகத்தான் முஸ்லிமானவன் முழுமை பெறுகின்றான், முழுமை அடைகிறான். இந்த ஸலாத்தின் தொழுகையின் மூலம் தர்கர் ரூஹு, தர்கா, ரக்கிய யர்கா. ரக்கிய யர்கா என்று சொன்னால் உயர்ந்தது, உயர்வானது.
ரூஹ் என்று சொன்னால் ஆன்மா. தொழுகையின் மூலம் ஆன்மா உயர்வடைகின்றது. சரியா? தொழுகையின் மூலம் ஆன்மா உயர்வடைகின்றது. தொழுகையின் மூலம் ஆன்மா உயர்வடைகின்றது, ஆன்மா புத்துணர்வு பெறுகின்றது. எனவே அது அதிகரிக்கும். இந்த ஆன்மா தொழுகையினால் ஆன்மா உயர்வடைகின்றது. எனவே எனவே தஸீது இந்த ரூஹ் ஆன்மையானது அதிகரிக்கும். எதனால? ஹுஷூ என்று சொன்னால் இறையச்சம், ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை. இது தமீஸ். இறையச்சத்தினாலும் நம்பிக்கையினாலும், இறை நம்பிக்கையினாலும் அது அதிகரிக்கின்றது. தொழுகையின் மூலம் ஆன்மா உயர்வடைகின்றது. எனவே அந்த ஆன்மா அதிகரிக்கிறது. எதனால் அதிகரிக்கின்றது? அந்த ஆன்மாவானது இறையச்சத்தினாலும் நம்பிக்கையினாலும் அதிகரிக்கின்றது. அதாவது தொழுகையினால் ஆன்மா உயர்வடைகின்றது. எனவே அந்த ஆன்மால இறையச்சமும் இறை நம்பிக்கையும் கூடும், அதிகரிக்கும். ரப்பி ரஹ்மானின் பாரகஹா, அருளாளன். ரஹ்மான் என்றால் அருளாளன். ரப்பி ரஹ்மான் அருளாளன். ரப்பு பாரகஹா, பாரகஹா பாரக ஸலாத், தொழுகையில் அருளை வைத்துள்ளான், தொழுகையில் அருள் புரிந்துள்ளான். பாரக என்று சொன்னால் வாழ்த்தினான் என்று கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து அருள் புரிந்தான், பாரக்கல்லாஹு ஃபீக என்று சொல்லுவாங்க. அப்ப அருளாளன் ரப்பு தொழுகையில் அருளை பொழிந்துள்ளான், அருள் புரிந்துள்ளான். வல் ஹுஸ்னு தியாஉன் ஷாரகஹா, அல் ஹுஸ்னு என்றால் அழகு, தியாஉன் என்று சொன்னால் வெளிச்சம், ஷாரகஹா அழகு என்பது ஒரு ஒளியாகும், வெளிச்சமாகும், பிரகாசமாகும். ஷாரகஹா அது எதோடு தொழுகையில் கலந்துள்ளது, தொழுகையில் பங்கெடுத்துள்ளது. ஷாரக என்று சொன்னால் கலந்து கொண்டான், பங்கெடுத்தான். முஷாரகா பார்ட்டிசிபேட் பண்றது. வல் ஹுஸ்னு அழகு, தியாஉன் ஒரு ஒளியாகும், வெளிச்சமாகும். அது தொழுகையோடு பங்கெடுத்துள்ளது, தொழுகையோடு கலந்துள்ளது. சரியா? அப்ப நாங்க சொல்லுவோமே, தொழுதா வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்லி, பிரகாசமாக இருக்கிறேன்னு சொல்லி, அந்த பிரகாசம் தான் அழகு. வல் ஹுஸ்னு தியாஉன் ஷாரகஹா, அழகு என்பது ஒரு வெளிச்சம், ஒளியாகும். அது தொழுகையோடு பங்கெடுத்துள்ளது, அல்லது தொழுகையோடு பங்கெடுத்துள்ள அல்லது தொழுகையோடு கலந்துள்ள ஒரு வெளிச்சம் தான் அழகு. நூறுன் ஃபில் வஜ்ஹி நுஷாஹிதுஹு, நூர் என்று சொன்னால் வெளிச்சம். நூறுன் ஃபில் வஜ்ஹி நுஷாஹிதுஹு, நுஷாஹிதுஹு என்றால் நாங்கள் காண்கிறோம். ஷாஹத யுஷாஹிது, பார்த்தான், கண்டான். நூறுன் ஃபில் வஜ்ஹி முகத்திலே ஒரு ஒளி, வெளிச்சத்தை, நுஷாஹிதுஹு அதனை நாங்கள் காண்கிறோம். மூன்றது அந்த நூர். முகத்திலே நாங்கள் வெளிச்சத்தை பார்க்கிறோம், தொழுகையாளிகளின் முகத்திலே வெளிச்சத்தை பார்க்கிறோம். ஹிய ரூஹுல் முஃமினி, இந்த ஹிய என்பது தொழுகை. ரூஹுல் முஃமின் முஃமினின் ஆன்மாவாகும், முஃமினின் உயிராகும். பாஅ பிஹா அதனை கொண்டு அவன் பிரகாசிக்கின்றான். பா என்று சொன்னால் பிரகாசித்தான் அல்லது வெளிச்சம் பெறுறது. பாருங்க, தொழுகை என்பது முஃமினின் உயிர் நாடியாகும். முஃமினின் ஆன்மா என்று சொன்னதை விட ஒரு முஃமின் உயிர் நாடியாக தொழுகை இருக்கின்றது. அதனை கொண்டு அவன் பிரகாசம் அடைகிறான். தாஅ பிஹா, தாஅ அல் முஃமினு பிஸ்ஸலாத், மூமினானவன் அந்த தொழுகையை கொண்டு என்ன செய்யறான்? பிரகாசம் அடைகிறான், வெளிச்சம் பெறுகிறான். அடுத்தது இந்த கவிஞர் சொல்றாரு பாருங்க, அபுனைய, என்னது அருமை மகனே, அபுனைய, யா புனைய என்று சொல்றது இதுவும் ஹர்ஃபு நிதாதான். பாருங்க, அபுனைய, யா புனைய, எனது அருமை மகனே. கவிஞர் தனது மகனுக்கு சொல்கிறார், ததஹர் லிஸ்ஸலாத்தின், தஃஅல வஸன், ததஹரன சுத்தப்படுத்திக் கொண்டார். சரியா? லிஸ்ஸலாத்தின் தொழுகைக்காக நீ சுத்தம் செய்து கொள், சுத்தப்படுத்திக் கொள். எனது அருமை மகனே, தொழுகைக்காக நீ உன்னை சுத்தம் செய்து கொள்.
ஃபல்மாஉ நீர் இருக்கிறதே ஹயாத்துன் அது உயிராகும், வதஹூருன் அது சுத்தப்படுத்தும், பிறரை சுத்தப்படுத்தும். மாஉன் தஹூர்னு சொல்லுவோமே, தன்னிலும் சுத்தமாக பிறரையும் சுத்தப்படுத்துகின்ற நீருக்கு நாங்க மாஉன் தஹூர்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, ஃபல்மாஉ ஹயாத்துன் நேரடி கருத்து, நீர் என்பது அது உயிராகும், மேலும் அது சுத்தப்படுத்தும். கருத்து என்னென்றால், இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு நீர் மிக முக்கியம். ஃபல்மாஉ ஹயாத்துன் அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு நீர் மிக முக்கியம். வதஹூருன் மேலும் அது சுத்தப்படுத்தும். வல்லாஹு யுஹிப்பு தஹாரத்தனா அல்லாஹு தஆலா அஹப்ப நேசித்தான், விரும்பினான். வல்லாஹு யுஹிப்பு அல்லாஹு தஆலா நேசிக்கிறான், ஃபியல் முதாரி. தஹாரத்தனா எங்களுடைய சுத்தத்தை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான், விரும்புகிறான். நேரடி கருத்து வல்லாஹு யுஹிப்பு தஹாரத்தனா, ஃபிஅல் ஃபாஇல் மஃஊலுன் பிஹி, ஜும்லா இஸ்மியா. வல்லாஹு யுஹிப்பு தஹாரத்தனா எங்களுடைய சுத்தத்தை அல்லாஹ் நேசிக்கிறார். நாங்கள் மொழியாக்கம் செய்வதாக இருந்தால் நாங்கள் சுத்தமாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இங்க அபுனைய ததஹர், ததஹர் என்பது ஃபிஅல் அம் ஏவல் வினை, சரியா? தஃஅல வஸன்ட ஏவல் வினை எப்படி இருக்கும்னு சொன்னால் ததஹர், தஃஅல தஃஅல், சரியா? தஃஅல தஃஅல், ரைட். ஃபஸ்ஸிஹத்து தாஜுன் வஸுரூருன் ஆரோக்கியம் என்பது தாஜ் என்று சொன்னால் கிரீடம், அது கிரீடமாகும். வஸுரூருன் சந்தோஷமாகும். ஃபஸ்ஸிஹத்து ஆரோக்கியம், சிஹா என்று சொன்னால் ஹெல்த் ஆரோக்கியம், அல்லது சீர்திருத்தம் ஒன்று இருக்குது. இங்க வந்து சிஹா என்று சொன்னது வந்து உண்மையிலே ஹெல்த். ஆரோக்கியம் என்பது கிரீடமாகும், அது சந்தோஷமாகும். உண்மையிலே ஆரோக்கியம் வந்து ஆரோக்கியமாக உள்ளவர்கள் கிரீடம் போடப்பட வேண்டியவர்கள் தான். எந்த செலவும் இல்லாம ஆரோக்கியமாக நிம்மதியாக எதையும் திண்டு பிடிச்சு கொண்டு இருக்க முடியுமானவர்கள். எனவே அவர்கள் தாஜுன் தான், தாஜுன். அதே போல சுரு சந்தோஷமாக இருப்பார். செல்லு மகனே, எனது அருமை மகனே செல்லு. இங்க ஒரு விடயம் சொல்லப்பட்டீங்க, ஒரு ஏவல், சுத்தம் செய்து கொள். அதாவது தொழுகைக்காக நீ உன்னை சுத்தம் செய்து கொள். ஃபஸ்ஹப் நீ செல்லு, லில் மஸ்ஜித் பள்ளிக்கு, ஃபஸ்ஹப் இலல் மஸ்ஜித், ஃபஸ்ஹப் லில் மஸ்ஜித் வந்தீங்க. வத்தாஅன் உலூ செய்த நிலையில், இது ஹால். முத்தவத்திஅன் ஃபஸ்ஹப் லில் மஸ்ஜித் முத்தவத்திஅன் மஅனாஹு வத்தாஅன் உலூ செய்த நிலையில் நீ பள்ளிக்கு செல், உலூ செய்து கொண்டு பள்ளிக்கு செல். மேலும் வபிஸௌபிக இத்ருன் வ அபீர், இத்ரு என்று சொன்னால் நறுமணம், அபீர் என்று சொன்னாலும் நறுமணம் தான், சரியா? சென்ட்டுக்கு நாங்க அத்தருக்கு நாங்க அத்தர்ன்னு சொல்லுவோமே, அதான் இத்ர், இத்ருன் உத்தூர். அபீர் என்று சொன்னது வந்து அத்தர்ல ஒரு குவாலிட்டி, சரியா? அந்த ஊது மாதிரி ஒரு வகையான நறுமணம் தான் அபீர் என்று சொல்றது, சரியா? வபிஸௌபிக, சௌபுண்டால் ஆடை, சௌபுன் சியாபுன் ட்ரெஸ். வபிஸௌபிக உனது ஆடையை கொண்டு, அதாவது உனது ஆடையில் இத்துர், இத்துர் என்று சொன்னால் என்ன? நறுமணம். அபீர் என்று சொன்னால் அத்தர் பூசிக்கொண்டு, நறுமணம் பூசிக்கொண்டு, உனது ஆடையிலே நறுமணம் பூசிக்கொண்டும் முழு செய்து கொண்டும் பள்ளிக்கு செல். வபிஸௌபிக சொல்வது வந்து உனது உடையை கொண்டு பல். வபிஸௌபிக இத்துருன் வ அபீர், பள்ளிக்கு நீ முழு செய்த நிலையிலும் உனது ஆடையில் நறுமணம் பூசிய நிலையிலும், அதாவது அத்தர் பூசிக்கொண்டும் ஆடையில், உனது ஆடையில் அத்தர் பூசிக்கொண்டும் முழு செய்து கொண்டும் பள்ளிக்கு செல். ஃபஸலாத்துல் மர்இ இதா ஸலஹத், ஸலாத்துல் மர் என்று சொன்னால் இன்சான், மனிதனுடைய தொழுகை இதா ஸலஹத், இதா என்றால் இஃப் ஆல், இதா ஸலஹத் அல்லது ஸலுஹத் ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். சீரானால் ஸலஹ அல்லது ஸலுஹ சீராகிறது. அப்ப மனிதனின், ஒரு மனிதனின் தொழுகை சீரடைந்தால், அது அவன் சரியாக தொழுதால், புஷ்ரா நன்மாராயணம் உண்டு. எதனை கொண்டு? பிஸலாஹின் வ கமால், ரெண்டு விஷயத்தை கொண்டு நன்மாராயணம். ஒன்று சலா, அவன் திருந்துவான், சீர்திருத்தத்தை கொண்டும், வ கமால் பூரணத்துவத்தை கொண்டும் நன்மாராயணம் உண்டு.
فصلاة المرء إذا صلحت بشرى بصلاح وكمال. மனிதனின் தொழுகை சீரடைந்தால் சீர்திருத்தத்தை கொண்டும் பூரணத்துவத்தை கொண்டும் நன்மாராயணம் இருக்கிறது உண்டு. இங்க பாருங்க, இது கமானது பூரணத்துவம். அதாவது தொழுதால், தொழுகையை அவன் சரியாக நிறைவேற்றினான், சீராக அதை செஞ்சால் அவன் திருந்துவான். அதான் சீர்திருத்தம். கமால் அவன் முழுமை அடையும். ஒரு முஸ்லிமுக்கான அடையாளமே தொழுகை தான். தொழுகை இல்லாட்டி அவன் காஃபிர். وبها ميزان الأعمال وبالصلاة ميزان الأعمال وبالصلوات ميزان الأعمال. தொழுகையை கொண்டுதான் மீசான் என்று சொன்னால் பேலன்ஸ், தராசிக்கு நாங்க சொல்வது. அமால் என்று சொன்னால் செயல்கள், அமலுன் அமால். பாருங்க, வபிஹா மீசானுல் அமாலி. அப்ப நாங்க எப்படி போயிருக்கணும்? தொழுகையை கொண்டுதான் அமல்கள் நெருக்கப்படுகின்றன. அப்ப தொழுகையில் தான் அமல்களின் தராசு இருக்கிறது என்பதால் அதோட மொழியாக தொழுகையின் மூலமாகத்தான் அமல்கள், செயல்கள் நிறுக்கப்படுகின்றன. வபிஹா, அந்த தொழுகை மூலமாகத்தான். வபிஸ்ஸலாத்தி தஹ்ரீஜுல் அஜ்யால். ஹர்ரஜ, ஹர்ரஜனால் வெளியேற்றினான், உருவாக்கினான் என்ற கருத்து. இன்னொரு கருத்துக்கு ஹர்ரஜன்னு சொன்னால் அவனை பட்டம் பெற செய்து வெளியேற்றினான். தஹ்ரீஜ், சரியா? வபிஹா தஹ்ரீஜுல் அஜ்யால். ஜீருல் அஜ்யால் என்று சொன்னால் ஜெனரேஷன், சந்ததி. பாருங்க, வபிஸ்ஸலாத்தி தஹ்ரீஜுல் அஜ்யால். தொழுகையின் மூலமாகத்தான் சந்ததிகள் உருவாக்கப்படுகின்றன. நல்ல சந்ததிகளை உருவாக்குறது தொழுகையாளர். ஒரு சமூகம் சீராக தொழுதால் அங்க சீர்திருத்தம் இருக்கும், பூரணத்துவம் இருக்கும். தொழுகையின் மூலமாகத்தான் செயல்கள், அமல்கள் நெருக்கப்படுகின்றன, அளக்கப்படுகின்றன. தொழுகையின் மூலமாகத்தான் நல்ல சந்ததிகள் உருவாக்கப்படுகின்றனர், வெளியேற்றப்படுகின்றனர். என்றது ஒரு சட்டம். எவ்வளவு அழகானது, எத்துணை அழகானது, சரியா? மா அஜ்மல, மா அஜ்மல ஹாதிஹில் ஹதீகா. இந்த தோட்டம் எவ்வளவு அழகானது. அப்ப மாக்கு பிறகு வருகின்ற இஸ்மு தஃதீல் நஸ்பு செய்யும், சரியா? உஸ்லூபு தஅஜ்ஜுப். ஃபனஃப்ஸு பிஹா மா அஜ்மலஹா. இந்த உள்ளம் இருக்கிறதே, பிஸ்ஸலாத்தி, தொழுகையின் மூலம், மா அஜ்மலஹா, எவ்வளவு அழகாக இருக்கின்றது. உள்ளம் தொழுகையினால் எவ்வளவு அழகு பெறுகின்றது. ஃபனஃப்ஸு பிஹா மா அஜ்மலஹா, உள்ளம் தொழுகையின் மூலம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது, எத்துணை அழகாக இருக்கின்றது. ஹிய, இந்த தொழுகை, ரௌதத்து ரூஹின், ஆன்மாவின் பூஞ்சோலையாகும். வஜமால், அழகினதும் பூஞ்சோலையாகும். தொழுகையானது ஆன்மாவினதும் அழகினதும் பூஞ்சோலையாகும்.